ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஞ்சல் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்விசிபிள் ஷோல்டர் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸோடைய ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உள் பக்கம் வந்து கீழே இருக்கிறது மாதிரி, நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து ரெண்டு பார்ட்டும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து மாறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரெண்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தனித்தனி பார்ட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு சைடுக்கும் ஒன்று ஒன்று அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து லைனிங்கை வந்து நல்ல ஃபேப்ரிக்கோட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக் டிசைன்ஸில். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அந்த லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து நல்ல ஃபேப்ரிக் மேலே ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா ஹெம் பண்ண வேண்டியது இருக்காது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு ஸ்டிச்சோடைய அளவை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கோங்க. ஸோ பெருசுப்படுத்திட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது நேராக அந்த தையலை வந்து வெளியே விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் வளைவு அப்படி தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து சுருங்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சைடும் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சை வந்து வெளியில் இந்த மாதிரி வெளியில் எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அது வந்து இந்த வளைவான பகுதிகளெலாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் வந்து கரெக்டாக வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு வந்து பூனம் ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு எப்படி வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டாட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதில் வந்து நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறது நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. நான் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக நான் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுக்கலை. ஸோ இப்போ வந்து டாட் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அந்த ஷேப் கூட வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பட்டி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்விசிபிள் பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஹூக் பட்டி வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே வந்து நெக் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இதை வந்து மடித்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு நம்ம எப்படி வந்து இந்த ஹூக் பட்டியை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நார்மலாக வந்து ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் எண்டில் வந்து நம்ம நெக் சைடில் வரக்கூடிய அந்த ஒரு பீஸை வந்து லைட்டாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இந்த ஹூக் பட்டி அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து மடிச்சுக்கோங்க. அந்த நெக் ஷேப்புக்கே கரெக்டாக வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸையும் அடித்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த ஒரு உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் எதுவுமே வந்து வெளியே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வீப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நெக் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கும் வந்து பண்ணிக்கணும். அந்த நெக் சைடில் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ மற்றபடி நம்ம நார்மலாக எப்படி வந்து நம்ம வந்து வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மடிப்பு தையல் வந்து போட்டாச்சு. மேலே வந்து எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மடித்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம எப்படி நார்மலாக வந்து மடிப்போமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து நீங்கள் வந்து எப்பவும் போல் நம்ம வந்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். வீப்பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியாது, பிகினஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்காக வந்து தனியாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து வீப்பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே நான் நெக் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா டார்க்காக வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா இந்த சைட் வந்து பண்ணியிருக்கிற அந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு அந்த சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே வந்து டார்க்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் அது வந்து உங்களுக்கு எப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் அதாவது ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் இருக்கிறத அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து மேலே வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது நல்ல பக்கத்தை மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். ஸோ ஃபுல்லாக வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த நெக் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து போட்டாலே போதும். ஸோ அப்போ தான் நெக் வந்து அங்கங்கே திரும்பாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கோடைய அந்த சுற்றளவில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக்கை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு சுருக்கமும் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெக்குடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் வந்து கட் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயினிங் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கும் வந்து தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு பேக் சைடு நெக்குக்கு மட்டும் நீங்கள் வந்து மடிப்பு தையல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடிப்பு தையல் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரியான இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயினிங் பார்த்திங்க அப்படின்னா பட்டு சாரீக்கு அப்புறம் ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இன்விசிபிள் ஷோல்டர் ஜாயினிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கிட்ஸோட ஃபேப்ரிக்லேயும் இந்த மாதிரி வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது எந்த ஒரு உறுத்துறதும் இருக்காது. ஸோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடு நெக்கில் வந்து மடிப்பு தையல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் லைனிங் வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம எப்படி வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ லைனிங் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஒரு சுருக்கமும் எந்த ஒரு மடிப்பும் இல்லாத மாதிரி நல்ல ஃபேப்ரிக்கை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அந்த ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடில் வந்து மடித்து தைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் 1/4 இன்ச் வந்து இந்த மாதிரி வந்து மடித்து தைச்சிருக்கேன். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 1.25 இன்ச்சை வந்து மடித்து தைக்கலாம். நம்ம மொத்தமாக தைச்சோம் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக். ஸோ சில நேரங்களில் வந்து அந்த இடத்துல வந்து சுருக்கு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா திருங்கி போகிறது மாதிரியும் இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச் வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 1.25 இன்ச் வந்து நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அடுத்தது ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ப்ளவுஸோடைய ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வந்து 2ஆக வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ மேலே வந்து நல்ல பக்கம் இருக்கிறது மாதிரியும் கீழே பார்த்திங்கன்னா உள் பக்கம் இருக்கிற மாதிரியும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. லைனிங் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி வந்து மாறாது. சில நேரங்களில் வந்து ஆம்ஹோல் சைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்டில் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணியிருப்போம். ஆம்ஹோல் டெப்த்துக்கு வந்து விட்டு கட் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே பக்கத்துக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பக்கத்துக்கும் கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சையும் நம்ம இந்த மாதிரி மடித்து தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணமோ ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸில் அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லலாம் நல்ல ஹெவி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கணும். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக் மேலே வந்து ஒரு மடிப்பு தையல் வந்து போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு நம்ம எப்போவுமே வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஸ்லீவுக்கும் வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்லீவோடைய அந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த நம்ம ஆம்ஹோல் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெப்த் வந்து கட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கையோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ அதே போல் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பாடி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையோட அளவு வந்து அளந்துட்டு நம்ம வந்து நாச்சஸ் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி பாடி வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து ஏற்கனவே நம்ம நார்மல் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டாச்சு. நமக்கு வந்து சைடில் வந்து எக்ஸஸாக வந்து ஒரு 2 ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா போட வேண்டிய ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஓவர்லாக் ஸ்டிச் கூட நம்ம வந்து சைடில் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணது இதில் வந்து வீடியோ கேப்சர் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபினிஷிங்காக வந்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நெக் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுற டைம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து ஹெம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா திக்கான ஃபேப்ரிக்கில் மட்டும் இந்த மாதிரியான நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம சாரீ அதாவது பூனம் சாரியெல்லாம் வாங்கும்போது அது கூட வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ப்ளவுஸ் பீஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நெக் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ அதனால நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த பூனம் சாரீக்குள்ளே ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெக் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்ல திக்கான ஃபேப்ரிக்கில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நெக் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.